சர்வதேச ஊடகமான தி ரியாட்டர்ஸ் அதிர்ச்சியான சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானினுடைய தலைநகரான தெஹரானிலிருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 அணு ஆயுத தளங்கள் கடந்த 48 மணி நேரமாக பரபரப்பு அடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் 25 பாலிஸ்டிக் மிசைலை ஏவக்கூடிய பேசஸ் அதிமுக்கியமான சில நகர்வுகளை முன்னெடுத்திருக்கிறது. ஈரானினுடைய மிக முக்கியமான நியூக்ளியர் ஃபியூயல் சைக்கிள் பிளான்ட் இஸ்ஃபகான் ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 440 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பல நூறு அடிக்கு கீழே சுரங்கத்தில் இருப்பதாக சில செய்திகளும் கசிந்திருக்கிறது. இதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய படைகளும் ஈரானை சுத்தி மிக முக்கியமான 8 இடங்களில் குவிக்கப்பட்டிருக்கிறது. தி ரியாட்டர்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் இமேஜஸ் என்னென்ன, 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உண்மையிலேயே எங்க இருக்குது, 10க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் குறித்து மிக முக்கியமான என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறது, ஈரான் யுத்த களம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது. வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். தி ரியாட்டர்ஸ் பத்திரிகை ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தி என்ன அப்படின்னா, ஈரானினுடைய தலைநகரான தெஹரானிலிருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஈரானினுடைய அணு ஆயுத கிடங்குகள் இருக்கு இல்லையா, அந்த தளங்கள், பிளான்ட், அங்க சில முக்கியமான நகர்வுகள் நடந்திருக்கிறது. யூசுவலாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்டுகள்ல தான் வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ற வேலையை ஈரான் காலங்காலமாக செய்தார்கள் என்ற அதிகாரப்பூர்வ தகவல்களும் இருக்கின்றது. குறிப்பாக ஈரானினுடைய மிக முக்கியமான 3 நியூக்ளியர் தளங்கள், அதில் ஒன்று என்ன அப்படின்னா நதான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த என்ரிச் பண்ணக்கூடிய அந்த ஃபியூயல் இருக்கு பாத்தீங்களா, அந்த என்ரிச்மெண்ட் பிளான்ட்டே அங்கதான் இருக்கு. அதாவது யுரேனியம் ஃபியூயலை என்ரிச் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட் இருக்கக்கூடிய இடம் இந்த நதான்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்தோ அப்படிங்கக்கூடிய மலைக்கு கீழே தான் மிக முக்கியமான நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு. அந்த ஏரியால 2 பிளான்ட் இருக்கு. 3வது முக்கியமான பிளான்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ஃபகான் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய நியூக்ளியர் ஃபியூயல் சைக்கிள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம். இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 16ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்த காலகட்டத்தில் அந்த 12 நாள் யுத்தத்தில் மிக மோசமாக அமெரிக்க ராணுவத்தால் தாக்கி அழிக்கப்பட்ட அணு ஆயுத கூடங்கள். இது நேரடியா ஈரானுக்குள்ள வந்து பிளைட்ல குண்டை போட்டு அவங்களுடைய அணு ஆயுத அந்த பிளான்ட்டை அடிச்சு உடைச்சு நொறுக்குனாங்க அமெரிக்கா. உலக நாடுகள் வந்து அப்ப ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க. ஏன் அப்படின்னா உண்மையிலேயே அந்த இடத்துல யுரேனியத்தை வெடிமருந்தாக மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட 60% என்ரிச் பண்ணிட்டாங்க. 90% வந்துச்சு அப்படின்னா அது வந்து அணு ஆயுதமாக மாறும். அந்த 60% என்ரிச் பண்ணப்பட்ட 440 கிலோ யுரேனியம் அங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு. இயல்பா அப்போ சர்வதேச பத்திரிகையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க அங்க யுரேனியம் இருக்கிறது தெரிஞ்சே போய் குண்டு போட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. ஏன்னா 440 கிலோ அப்படிங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது. 440 கிராம் அல்ல, 440 கிலோ. இவ்வளவு யுரேனியம் என்ரிச் பண்ணப்பட்டது அங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 60% அது ப்ரோக்ரெசிவ்ல இருக்குது அப்படின்னா அது மேலே குண்டு போட்டால் கண்டிப்பாக ஒரு பெரிய சேதமே பூமிக்கே ஏற்படும். ஸோ அப்போ கண்டிப்பாக அமெரிக்கா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது, அங்கே யுரேனியம் இல்லை அப்படிங்கிறதுல. ஸோ அப்போ அந்த யுரேனியம் இப்போ எங்கே, அந்த கேள்வியை கடந்த 2 மாதங்களாக 3 மாதங்களாக பல பத்திரிகைகள் கேள்வி கேட்டாங்க. அது குறித்தான முக்கியமான செய்தியும் வந்திருக்கிறது. இப்ப சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சேட்டலைட் இமேஜஸ் எதை பத்தி அப்படின்னா, கடந்த நவம்பர் 6, டிசம்பர் 13, பிப்ரவரி 16 போன்ற பல மாதங்களாக தொடர்ச்சியாக இந்த 3 சைட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஈரானினுடைய நியூக்ளியர் பிளான்ட், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மாடிஃபிகேஷன் நடந்தது குறித்தான சேட்டலைட் இமேஜஸை எடுத்து வச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவம்பரில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்திருக்கு. ஒரு மெட்டாலிக் ரூஃப் போட்டு ஒட்டு மொத்தமாக மேலே மூடப்பட்டிருக்கு. டிசம்பர் 13 பேஜ் என்ன பண்ணால் பார்ட்லி கவர் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 14 ஒட்டுமொத்தமாக சேட்டலைட்டில் இருந்து கூட இதை பார்க்க முடியாத அளவுக்கு மூடிட்டாங்க. அதாவது தெஹரான்லேருந்து 30 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தலிகான் 2 அப்படிங்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம், அதாவது பர்ச்சின் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 ராணுவ ரீதியாக ஈரானுக்கு முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து முழுசாக மூடப்பட்டிருக்கு. இந்த செய்தி யார் முதல்ல வெளியிடுறாங்க அப்படின்னா, த இன்ஸ்டிடியூட் ஃபார் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் தான் வெளியிடுறாங்க. இவங்க ஒரு சர்வதேச ஆய்வு நிறுவனம். இவங்க சொல்கிறாங்க, சேட்டலைட் இமேஜஸ் பாயிண்டட் டு ப்ரோக்ரஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ கான்கிரீட் sarcophagus around a newly built facility at the site which is identified as a Telegon 2. அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அமெரிக்காவால் அணு ஆயுத கிடங்குகள் சிதைக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல மிக முக்கியமான நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்திருக்கு முதல்ல இருந்தே. அதை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய காங்கிரீட் போட்டு மூடி இருக்கிறாங்க. அது ஒரு மலை பிரதேசம். அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா டனல் இருக்குது.
அந்த டனல் வழியாக தான் அதுக்கு உள்ளே தான் நியூக்ளியர் பிளான்ட்டே இருக்குது. எல்லா பிளான்ட்டுமே 3மே அப்படி தான் இருக்குது. அதுக்கு மேலே அந்த டனலுக்குள்ளே போகிற பகுதியிலிருந்து ஒட்டுமொத்தமாக எல்லாமே மூடப்பட்டிருக்கு. அந்த மூடப்பட்ட பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா, எ லாங் சிலிண்ட்ரிக்கல் சேம்பர் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் கண்டாமினன்ட் வெசல் அது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது 36 மீட்டர் லாங்கு, 12 டயாமீட்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் சேட்டலைட் புகைப்படங்களில் கிடைத்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்காக, அணு ஆயுதம் சார்ந்த மிக சக்தி வாய்ந்த கன்வென்ஷனல் வெப்பன்ஸை, ஆயுதங்களை உருவாக்குவதற்கான ஒரு செட்டப் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அது குறித்து மிக விரிவாக அந்த அமைப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தி இன்ஸ்டிடியூட் ஃபார் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தி ஹை எக்ஸ்ப்ளோசிவ் கண்டெய்ன்மெண்ட் வெசல்ஸ் ஆர் critical to the development of a nuclear weapon but can also use in many other conventional weapons development process அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே கன்வென்ஷனல் வெப்பன்ஸோட சேர்த்து நியூக்ளியர் வெப்பன்ஸும் தயாரிக்கிறதுக்கான ஒரு செட்டப்பாக அது செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, தி இன்ஸ்டிடியூட் ஃபார் சயின்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் அமைப்பினுடைய ஃபவுண்டர் டேவிட் அல்பிரிட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சேட்டலைட் இமேஜை எடுத்து வைத்து பார்க்கும்போது கடந்த 2 வாரத்தில் இந்த அணு ஆயுத கூடங்கள் திருப்பி உயிர் பெற்று மிக பாதுகாப்போடு சில வேலைகள் நடப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், மண்ணை போட்டு மூடி ஒட்டு மொத்தமாக ஒரு பங்கர் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. எந்த விதமான ஃப்ளைட் அட்டாக்குக்கும் அதை அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த டனலினுடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் எல்லாமே மொத்தமாக மூடி இருக்கு. அப்போ ஏதோ ஒரு ரகசியமான நடவடிக்கை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஈரானினுடைய நியூக்ளியர் பிளான்ட்ல அப்படிங்கிறார். இப்போ இந்த சிக்கல் எது வரைக்கும் வந்து நின்றுருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஈரான் வந்து 60% யுரேனியத்தை என்ரிச் பண்ணிட்டாங்க. அவங்க 10 நியூக்ளியர் பாம்பை தயாரிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து யுரேனியன் என்ரிச்மெண்ட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னகர்ந்தாங்கன்னா அது வந்து அணுகுண்டாக மாறிடும் அப்படிங்கிறது தான் யாருடைய கூற்று? அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்கெல்லாம் சொல்றது. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச வாட்ச்டாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஈரானில் இருந்தாங்க. எப்போ வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஜூனில் வந்து அமெரிக்கா நேரடியாக உள்ளே வந்து அந்த அட்டாமிக் பிளான்ட் மேலே குண்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் அமெரிக்காவினுடைய, அது மட்டும் இல்லாமல் ஐநாவினுடைய ஆட்கள் அங்கே இருந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. சிசிடிவி கேமராஸ் இருந்துச்சு. ஈரான் ஓப்பனாக தான் இருந்துச்சு. வாங்க என்னுடைய நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற ஓப்பன் மைண்டோடு தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சில விஷயங்களை தெரியாமல் சீக்ரெட்டாகவும் செயல்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அது அந்த நாட்டினுடைய இறையாண்மை அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஈரானை பற்றி தொடர்ச்சியாக அமெரிக்கா வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, இவங்க அணு ஆயுதம் தயாரிச்சுட்டு இருக்காங்க, ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா இவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் அரசோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய பல அமைப்புகள், குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹமாஸ் மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த அணு ஆயுதங்கள் கைமாற்றப்பட்டுன்னா இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியை பல ஆயுத குழுக்களுக்கு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஈரான் அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷனை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே எண்ணமாக இருக்குது. ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது தோல்வியில் முடிஞ்சு இப்போ கடந்த 3 நாட்களாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து எட்டலை. ஆனால் இந்த சூழ்நிலையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் வந்து அவங்களுடைய நியூக்ளியர் பிளான்ட்டை அமெரிக்காவினுடைய அந்த ஃப்ளைட் அட்டாக்கில் இருந்து பாதுகாப்பதற்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தரப்பும் முன்வைக்கப்படுது. குறிப்பாக ஸ்வகான் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூயல் சைக்கிளாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோர்டு என்ரிச்மெண்ட் யுரேனியமாக இருக்கட்டும், இதை ரெண்டையும் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த வேலைகள் நடக்குது. இந்த சேட்டலைட் இமேஜ் அதைத்தான் சொல்ல வருது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இதுவே ஒரு மிக மோசமான ஒரு ஆபத்து. அவங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 440 கிலோவுக்கு மேலே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் வெடிகுண்டா மாற்றிடுவாங்க. சில வாரங்கள்லேயே அவங்க அதை வெடிகுண்டா மாற்றுறதுக்கான வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷனும் செட் பண்ணப்படுது. குறிப்பாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனவரி 29, பிப்ரவரி 9, பிப்ரவரி 10 இந்த இடைப்பட்ட காலம் இருக்குது பார்த்தீங்களா, ஒட்டுமொத்தமாக இந்த அணு ஆயுத கூடங்களுக்கு உள்ளே போகக்கூடிய டனல், அதனுடைய என்ட்ரன்ஸ் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. இது எல்லாமே அமெரிக்காவினுடைய தாக்குதலிருந்து பாதுகாப்பதற்காக தான் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சவுத் ஆஃப் சிராஜ் அப்படிங்கக்கூடிய ஈரான் தென் பகுதியிலிருந்து அந்த 10 கிலோமீட்டருக்கு தொலைவில் பார்த்தீங்க அப்படின்னா 25 பிரைமரி பேசஸ் ஃபார் பேலிஸ்டிக் மிசைலில் ரொம்ப முக்கியமான இடமும் பரபரப்படைந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து நூற்றுக்கணக்கான பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்டாக் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா ஒட்டுமொத்த அரபு நாடுகளில் எந்த நாட்டை வேணாலும் துல்லியமாக அடித்து நொறுக்கிட முடியும். அவ்வளோ பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேலிஸ்டிக் மிசைலை ஏவுவதற்கான, அதை வந்து ஃபயர் பண்ணுறதுக்கான 25 முக்கியமான பிரைமரி சைட்ஸ் வச்சிருக்கிறாங்க.
அந்த சைட்ஸும் மிக வேகமாக பரபரப்படைந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேயும் பேலஸ்டிக் மிசைலை ஃபயர் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ மத்திய கிழக்கில் ஒரு யுத்தம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 90% உறுதியாகிவிட்ட மாதிரி தான் தெரிகிறது. குறிப்பாக அந்த பேலஸ்டிக் மிசைல்ஸை கண்டு ஒட்டுமொத்த அரபு நாடுகளுமே பயந்துருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலையில் கூட வந்த செய்தி என்ன அப்படின்னா, ஈரானினுடைய மத தலைவரான, ஈரானினுடைய சுப்ரீம் லீடரான, அந்த தேசத்தின் தலைவரான திரு அயோதுல்லா கொமேனி ஒரு கடிதத்தை ஐநாவினுடைய பாதுகாப்பு செயலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது செக்யூரிட்டிஸ் கவுன்சிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் எல்லா நாடுகளுமே இருக்குது. அமெரிக்கா இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, சைனா இருக்குது, ரஷ்யா இருக்குது. இந்த நாடுகள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் மேலே அடிச்சிங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்தமான அரபு நாடுகளின் மீதும் நாங்கள் தாக்குதல் தொடுக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஏன் அவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அப்படின்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும் யுத்தம், அந்த மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மோதல் அப்படிங்கிற போக்கெல்லாம் இல்லை. ஏன்னா அமெரிக்கா தங்களுடைய ஒட்டுமொத்தமான பேஸை நீங்கள் வந்து ஒமனில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது, இது மாதிரி சவுதி அரேபியா பல இடங்களில் கடல் ஓரமாக இருக்கக்கூடிய துறைமுகங்களிலும் சரி, நாட்டுக்கு உள்ளேயே பல ஏர்பேசஸ், அது மட்டும் இல்லாமல் நேவல் பேசஸை அமெரிக்கா இந்த அரபு கடல் பகுதியில் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஈரான் நேரடியாகவே இதை தாக்குதல் பண்ணுச்சு அப்படின்னா சவுதி அரேபியாவோடு நேரடி சண்டை வந்துடும். ஏன்னா அவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸை அடிச்சா சவுதி அரேபியா தங்களுடைய இறையாண்மை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஈராக்குள்ள ஏற்கனவே 2020 ஈரான் உள்ள பூந்து மிசைல் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. யாருடைய சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அமெரிக்காவினுடைய பேஸ். அது எதுக்கு அடிச்சாங்க அப்படின்னா, ஈரானினுடைய முக்கியமான இராணுவ தலைவராக இருக்கக்கூடிய சுலைமானியை அமெரிக்கா திட்டமிட்டு அவங்க நாட்டில் ட்ரோன் வச்சு கொன்னாங்க. அந்த கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் அடித்தாங்க. ஸோ அப்போது ஈராக்கோடு மோதலும் ஏற்படுது இல்லையா, இது அமெரிக்காவோடு மட்டும் சண்டை கிடையாது, ஈராக்கோடு தாக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாங்க, சவுதியோட அடிக்க வேண்டிய வந்துடுறாங்க, பஹ்ரைன் அடிக்க வேணும், யுஏஇ அடிக்கணும், கத்தார் அடிக்கணும், ஒமன் அடிக்கணும். ஏன்னா இங்கே எல்லா நாடுகளையும் அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை கொண்டு கூச்சி வச்சிருக்கு. கடந்த 2 வாரத்தில் இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 கார்கோ ஃப்ளைட்ஸில் ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ ஆயுதங்கள் கூஞ்சிக்கிட்டு இருக்கு. 2 மிக பிரம்மாண்டமான யூஎஸ் அப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ் ஃபோர்டாக இருக்கட்டும், 2மே வந்து ஈரான் கடல் பரப்புக்குள்ளே வந்து நிற்குது. இப்போ இது நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரஷ்யா அவங்களுடைய கப்பல் படை இறக்கி விட்டுருக்கிறாங்க. சக்தி வாய்ந்த கப்பல் படை குறிப்பாக ஈரானினுடைய அந்த கல்ஃப் ஆஃப் ஹெர்முஸ் பகுதியில் நின்றுட்டு இருக்கு. ஸோ ஹெர்முஸ் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அபாஸ் நகரத்தினுடைய துறைமுகத்தில் தான் நிற்குது. ஸோ இவங்க ஒரு மார்க் டைம் ட்ரில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் சைனா அவங்களுடைய மைட்டி டிராகன் அப்படிங்கக்கூடிய 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே ஒரே இடத்தில் சண்டைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த சண்டைக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் அணு ஆயுதத்தை நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டின் அடிப்படையில் அதை தடுப்பதற்கான பல உரையாடல்களும் ஈரானோடு அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் மிக முக்கியமான நியூக்ளியர் சைட்ஸை, அணு ஆயுதங்களை மிக விரைவில் 2 வாரம் 3 வாரத்துக்குள் யுரேனியத்தை செறிவூட்டி 90% மாற்றி அணு ஆயுதத்தை தயாரிக்கும் அளவுக்கான முக்கியமான சைட்டை இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ் வெளியே வருது. அப்போ ஈரான் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் தன்னுடைய யுரேனிய செறிவூட்டலை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்று உறுதியாக இருக்கிறார். அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யுரேனியத்தை செறிவூட்டுறது கரண்ட் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான். எல்லா நாடும் யுரேனியத்தை வச்சு செறிவூட்டி கரண்ட் தயாரிக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க இதை 60% நாங்கள் வந்து என்ரிச் பண்ணிட்டோம், அணுகுண்டா மாற்ற போகிறோம், நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அணுகுண்டாலாம் மாற்றுற ஐடியா எங்களுக்கு இல்லை. நாங்கள் கரண்ட் தயாரிக்கிறதுக்காக எங்களுடைய யுரேனியத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யுரேனியம் 440 கிலோ அவங்கள்ட்ட இருக்குது. அது எந்த நேரத்தில் வேணாலும் வெடிகுண்டாக மாற்றும் அளவுக்கு கேலிபரும் அவங்கள்ட்ட இருக்குது. அதை எல்லாத்தையும் பாதுகாப்பு பண்ணுற வேலையை கடந்த 48 மணி நேரமாக, குறிப்பாக பிப்ரவரி முதல் 2 வாரத்தில் விறுவிறுவென்று செய்து கொண்டிருக்கார்கள். என்றால் இந்த சண்டை துவங்கப்பட்டால் இது சாதாரண சண்டையாக இந்த பூமியில் முடியாது, மிக மோசமான ஒரு சண்டையாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. திட்டமிட்டு அமெரிக்கா ஈரான் மண்ணில் ஒரு மிக மோசமான அழிவை ஏற்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள். இதுவரையிலும் ஈரான் அரசு எந்த காரணத்தை கொண்டும் தங்களுடைய யுரேனிய என்ரிச்மெண்ட்டை தவறான வழியில் பயன்படுத்தவில்லை. ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அவங்க அணுகுண்டு தயாரித்ததற்கான ஒரு சின்ன பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது. யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறாங்க. எல்லா நாடும் என்ரிச் பண்ணுது. யாராட்டெல்லாம் அணு ஆயுதம் இருக்கோ, யாரெல்லாம் யுரேனியம் வச்சிருக்கிறாங்களோ எல்லாருமே என்ரிச் பண்ணுறாங்க. சில நாடுகள் வெடித்து அணு ஆயுதம் எங்கள்கிட்ட இருக்குன்னு காமிச்சாச்சு, இந்தியா உட்பட. அப்படி இருக்கும்போது ஈரானை மட்டும் குறிவைக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு எங்கிருந்து வருகிறது? குறிப்பாக ஈரானினுடைய
ஒட்டுமொத்தமாக பாலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜியை அழித்தொழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏன் இஸ்ரேலுக்கு வருகிறது? ஏன்னா இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கு. ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல் குறிப்பாக செஜிலா இருக்கட்டும், ஹிப்பேரா இருக்கட்டும், ஹஜ் கொசிமா இருக்கட்டும், இதெல்லாம் கிட்டத்தட்ட 1400 1700 கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக போய் பாய்ந்து அடிக்கக்கூடிய முக்கியமான மிசைல்ஸ். செஜில் 2000 கிலோமீட்டர் போகும், கத்கார் 2000 கிலோமீட்டர், குராம் சஹீர் 2000 கிலோமீட்டர் போகும், கொவிகன் அது 1350 கிலோமீட்டர் போகும், எமர்டு 1700 கிலோமீட்டர், சகாபப் 1300 கிலோமீட்டர். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ். இந்த பாலிஸ்டிக் மிசைலை வச்சு தான் தன்னை தொடர்ச்சியாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது ஈரான். இது இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்கிறது. இஸ்ரேல் ஈரானை காலி பண்ணுவதற்காக அமெரிக்காவினுடைய கையை பிடித்துக் கொண்டு இந்த சண்டையை உருவாக்க முயற்சி பண்ணுகிறார்கள். ஒரு பக்கம் சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு அமெரிக்கா அஞ்சி நடுங்குகிறது. ஈரானிலிருந்து சீனாவுக்கு போகக்கூடிய அனைத்து பெட்ரோலியம், அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் கேஸ், இது எல்லாத்தையும் தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்திற்காக ஈரானின் மீது ஒரு குறியை வைத்திருக்கிறது அமெரிக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்றால் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள், அதை கட்டுப்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு நேரடியான அச்சுறுத்தலாக ஈரானினுடைய சக்தி வாய்ந்த ராணுவ பலம் இருப்பதை கண்டும் அமெரிக்கா அஞ்சுகிறது. ஒரு பக்கம் சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை சாய்ப்பதற்காகவும், இன்னொரு பக்கம் ஈரானுடைய ராணுவ கட்டமைப்பை, அந்த நாட்டினுடைய பலமான ராணுவ வளர்ச்சியை அழித்தொழித்து பெட்ரோலிய வளங்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகவும் இந்த சண்டையை செய்கிறார்கள். உண்மையிலேயே அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ ஈரான் தயாரிக்கக்கூடிய யுரேனியமோ அணு ஆயுதமோ அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. கட்டாயமாக ஒரு நாளும் ஈரான் அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இருந்தும் பாலிஸ்டிக் மிசைல் மற்றும் சீனாவோடு இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை காலி செய்வதற்காகவே இந்த யுத்தம் துவங்கி இருக்கிறது. வழக்கம் போல் அமெரிக்கா எல்லா நாடுகளுக்குள்ளும் புகுந்து அட்ராசிட்டி பண்ணுவதை போல் ஈரானை சுலபமாக எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தால் மிக மோசமான பாதிப்பை அமெரிக்கா சந்திக்கும். அதே சமயத்தில் ஈரானுக்கும் மோசமான பாதிப்பு ஏற்படும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த சர்வதேச மட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது என்று.